ஏவன் ட்ராவலிங் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாறன். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து காரைக்கால் சிவன் ஆலயத்தினுடைய பின்னாலே இருக்கின்ற அம்பலவான சுவாமிகளுடைய சமாதியில் நிற்கிறேன். இன்றைக்கு என்ன விசேஷம்னு சொன்னால், இன்றைக்கு மார்கழி மாதத்தில் இந்த திருவாதிரை கடைசி, அதாவது திருவம்பாவின் கடைசி நாளும் திருவாதிரையோடு சேர்ந்த இன்றைக்கு பௌர்ணமி நாள் வந்திருக்கின்றது. அந்த 2 நாளையும் சேர்த்து இன்றைக்கு அம்பாறை மாவட்டத்தில் இருந்து திருக்கோவில் என்ற தம்புளிவில் என்ற பிரதேசத்தில் இருந்த பக்தர்கள், அதாவது எமது அருள் சுவாமியினுடைய பக்தர்கள் இங்கே யாகம் செய்ய இருக்கிறார்கள். அது அந்த யாகம் காயத்ரி விடத்தினுடைய யாகம் இங்கே அம்பலவான சமாதிக்கு முன்னால் நடைபெற இருக்கிறது. அது சம்மந்தமான காட்சிகள்லாம் உங்களுக்கு காண்பிக்க இருக்கேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியும் பாருங்கள். உண்மையில் இது நான் ஒரு தற்செயலாக வந்த இடத்துல, அதாவது வளமையாக நான் காரைக்கால் சிவன் ஆலயத்திலே தற்செயலாக வந்த இடத்திலே இதை காணொலி பதிவாக உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன். உண்மையிலே இது ஒரு அழைப்பு விடுவதை விட தானாக வரவழைப்பது என்பது ஒரு அற்புதமான நிகழ்வு. உண்மையிலே இந்த நிகழ்வுகள் இந்த இடத்திலே நடைபெறுவது என்றது எனக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த கடவுளுடைய அனுக்கிரகத்தாலே இந்த யாகத்திலே என்னையும் பங்கு பெற்றுவதற்கு அழைத்திருப்பதை விட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலே நான் இந்த ஆலயத்தினுடைய பழமையாக வருகின்ற ஒரு நிகழ்வாக இருந்தபடினாலும் எனக்கு இந்த சம்பவங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்த பிறகு இவ்வளோ ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதை பார்த்து உண்மையிலே எனக்கு ஒரு அழைப்பு கிடைத்ததை விட்டு நான் சந்தோஷப்படுகின்றேன். இன்றைய அந்த யாகம் சம்பந்தமான எண்ணத்துக்காக இந்த யாகம் செய்யணும் என்றதையும் இந்த யாகம் சம்பந்தமான காட்சிகளையும் உங்களுக்கு தருவதில் நான் பெருமை அடைகின்றேன். தொடர்ந்து என்னோட பயணிங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நான் சத்குரு காயத்தீஸ்வருடைய பணியில் மிக ஈடுபாடானவன். அந்த பணியில் இன்றைக்கு அம்பாரிலிருந்து திருக்கோவில் தம்பிலிருந்து அருள்திருவன் சுவாமியோட அழைப்பின் பேரில் அவரை விருப்பத்துக்கு கேட்ட அவரையும் எனக்கு காட்டியிருந்த சத்குருதேவர் பூர்வபுணியை பண்ணனால அவருடைய பணியை நிறைவேற்றத்துக்கு இன்றைக்கு திருவாதிரை நாள் விஜயோட ஒரு யாகம் செய்யணும்னு அழைச்சது. அவர் அழைக்கிற செய்ய வேண்டிய கடமை எனக்கு. இது என்னத்துக்காக இந்த திருவாதிரை நாளெல்லாம் செய்யணும்ன்ற இது காயத்ரி மகாயாகம். காயத்ரி மகாயாகம். அதாவது அடிக்கடி சத்குரு காத்தி சொல்வது, இந்த கலியுகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இந்த அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற கலியுகத்தில் தர்மத்தை நிலைநாட்டக்கூடியதும் மக்களுக்கு சூழ்ச்சியம் அளிக்கக்கூடியதும் காயத்ரி மந்திரம் ஒன்றே. அதனாலே தான் தன்னை அகத்தியர் உபதேசம் பண்ணி, காயத்ரி மந்திரம் உபதேசம் பண்ணி, அவருடைய பிரதான சீடனாக கன்னியாயோகித்து அவர் போய் சத்குரு காய்ச்சிட்டு போய் கன்னியாயோகிதம் 12 வருஷம் கடந்தவன் செய்து, அவர் மூலமாக ஞானானந்தகிரி, சிவானந்த மகரிஷி இப்படியான உயிரோட தொடர்பு கொண்டு ஆசிரமங்கள் இருந்து அவர் ஆன்மீகத்தை வளர்த்து அந்த சக்திகளை கொண்டு தனது குரு கன்னியாயோகியின் கட்டளை கிணங்க இலங்கையில் போய், நீ இந்த மந்திரத்தை மக்களுக்கு உலகம் முழுவதும் பரப்புறத்துக்கு உன்னை நான் அனுப்பி வைக்க, நீ இந்த பணி செய். அதன் பேரில் சுவாமி லங்காதீஸ்வர ஆலயம் ஸ்ரீ சிவாலய மகாராஜ் பிரதிஷ்டை 78ஆம் ஆண்டு பிரதிஷ்டை வைத்த அந்த லங்காதீஸ்வர ஆலயத்தில் காயத்ரிபுரம் பக்கத்தில் அமைச்சு அந்த பணியை தொடர்ந்து செய்து வரணும் இருக்கிற. நானும் 90ஆம் ஆண்டு ஒரு ஈர்ப்பில் போய் அவர் ஈடுபாடு பல நோக்கத்தில் போனான்னு அவரை சரணடைஞ்சேன். அவருடைய வழிகாட்டலில், அதாவது ஊர் ஆயுதம் சொல்லட்டும், உறவு கோடி கூறட்டும், வைராக்கியத்தோடு அவர் வழி செல். ஊராயிரம் கூறட்டும், உறவு கோடி கூறட்டும், வைராக்கியத்தோடு குரு வழி செல். அதுக்கேற்ற நான் அந்த பணியை செய்கிறதுக்கு ஈடுபாடாக இருந்து அம்பாறையில்
அம்பாறை தம்பியில் காயத்ரி சபோனம் ம் சுவாமி அமைச்சு அதில் ஈடுபாடாக இருந்து வரேன். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு சுவாமி அழைச்சிருக்கிறேன். அது யாழ்ப்பாணத்தில் இனிவில்லை இனிவில் இந்த இடத்துக்கு அழைச்சி சமாதிக்கு முன்னால் அழைச்சிருக்காது. சென்ற சிவராத்திரிக்கு சுவாமியுடைய கிழிவியாடி வைரவர் கோயிலில் இந்த யாகத்தை செய்தார். இப்போ இங்கே அழைச்சிருக்கிறார். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. அவர் சொல்கிற காரணத்தோட நான் அந்த காரியத்தை செய்கிறேன். நானும் ஒரு குருவினுடைய அடியவனாக இருந்து அவர் சொல்கிற பணியை மட்டும்தான் நான் செய்கிற நோக்கம். ஏனென்று கேட்கின்ற விடையும் எனக்கு அல்ல. ஆகவே இது மக்களுக்கானது. சுவாமி சொன்னது போல காயத்ரி மந்திரம் ஒன்றே இந்த உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டக்கூடியது. அதை மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற சொல்லியிருக்கார். அவர் சொன்னது அவர் அடியை பின்பற்றி திருவடியை பின்பற்றி செய்கிறதுல அருள்செல்வி சுவாமி கிடைச்ச நான் தொடர்ந்து செய்து போகிறேன். சரி சரி, நன்றி 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 வணக்கம். இந்த யாகம் வந்து இப்போது இதில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அது சம்பந்தமான காட்சிகள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உண்மையில் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தில் இருந்து திருக்கோவில் தம்புலியில் இருந்து இந்த பக்தர்கள் வந்து இதில் யாகம் செய்ய இருக்கிறோம். உண்மையில் இனிவில் காரைக்கால் சிவன் ஆலயத்தினுடைய அம்பலவான சுவாமிகளுடைய சமாதியிலே வந்து இந்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. அதுவும் இன்று போயா தினத்திலே இந்த நிகழ்வுகள் நடைபெறும். அதுவும் போயா என்று சொல்கிற மார்கழி போயா, மார்கழியில் வருகின்ற பூரணை, அதாவது இந்த மார்கழி கடைசி மாதத்தில் வருகின்ற திருவாதிரை நட்சத்திரோடு சேர்ந்த ஒரு பூரணையும் ஒருமித்த இன்றைய நாளிலே வந்திருப்பது ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக நாங்கள் கருதப்படுகின்றோம். இன்றைக்கு திருவாதிரை நன்னாளில் இந்த யாகம் நடைபெறுகிறதை நாங்கள் உங்களுக்கு காண்பிப்பதிலே பெருமை அடைகின்றேன். இப்போ வந்து மூலிகைகள் எல்லாம் கொண்டு வந்து இந்த யாகத்துக்குரிய எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறோம். கொண்டு வந்து இங்கே யாகம் நடைபெற இருக்கிறது. அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். எல்லாம் இதிலே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிதான் இப்போ வந்து நீங்கள் பார்த்து இதுவரை பார்த்த யாகத்தை விட இங்கே சுவாமியும் யாகத்தை பார்த்தாக்களுக்கு தான் தெரியும். இது ஒரு வித்தியாசமானது. சகல மக்களுக்கும் ஒரு வித்தியாசம் பார்வையில் தெரியும், விளங்கி கொண்டா. இது நாங்கள் இந்த யாகம்ன்றது சின்ன விஷயம் அல்ல. ஒரு ஒரு கொச்சிக்கா வீட்டில் நெருப்பில் எரியுமா இருந்தால் அந்த வாசனை நம்மளை மூக்கு துளைக்கும் பார்க்கல. அதே போல் மூலிகளை போட்டு இங்கே அண்டத்தில் இப்போ தீய சக்தி இருக்கு. அந்த சக்திகளை ஒழிக்கணும் சொன்னால் தெய்வ சக்தியை பலம் கொடுக்கணும். அந்த தெய்வ சக்திகளுக்கு தான் நாங்கள் இந்த மூலிகளையும் மந்திர ஜபத்தையும் கொடுக்குறோம். அந்த தெய்வ சக்தியை தான் அதை பலம் பெற்று அந்த தீய சக்தியை அழிக்கும். அதன் மூலம் இந்த நாட்டு மக்களுக்கும் உலகத்துக்கும் உயிர் உரைக்கும். சரி, நீங்கள் செய்யுங்க. நாங்கள் பல விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சு கொள்ளுவோம். கொள்ளலாம், ஆயத்தப்படுத்துங்க. நாங்கள் பல விஷயங்கள் சாமி அவரை ஏற்றிட்டு வர எனக்கு சொல்லல. நீங்கள் இல்லை சாமிகிட்ட யாகம் பண்ணி எனக்கு சொல்லல வடிவா. இல்லை அதைத்தான் சொல்ல சொல்லாமல் நான் வந்திருக்கிறேன் பாருங்க. சொல்லல எனக்கு சொல்லல. சாமி வந்து இன்றைக்கு சொல்லாமல் இதுக்கு ஒரு பக்கம் வேங்கம்மா, இது இங்கே போகணும், முன்னுக்கு வரணும். தண்ணி ஊற்றி போட்டு தரல கொஞ்சம் பார்த்து போடணும். இது இப்படி கொஞ்சம் படைச்சி நிற்கணுமா, இது நிறைய ஊற்றிட்டாங்க. போட்டு போடணும். ஜோதி 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 ஜோதியே ஜெக ஜோதியே ஆதி 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 ஆதி
ஆதியே அருளாதியே ஜோதி 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 ஜோதியே ஜெக ஜோதியே ஆதியாதி ஆதியாதி ஆதியே அருளாதியே நீதி நிலவில் அன்றும் இன்றும் நின்றிலங்கும் ஜோதியே இமல வடிவில் உலகம் முழுதும் நிறைந்தெங்கள் ஜோதியே நீதி நிலவில் அன்றும் இன்றும் நின்றிலங்கும் ஜோதியே நிமல வடிவில் உலகம் முழுதும் நிறைந்த எங்கள் ஜோதியே ஜோதி 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 ஜோதியே ஜெக ஜோதியே ஆதியாதி ஆதியாதி ஆதியே அருளாதியே ஜோதி ஜோதியே ஜோதி 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 ஜோதியே ஜெக ஜோதியே ஆதியாதி ஆதியாதி ஆதியே ஓம் தாயே நமக ஓம் தந்தையே நமக ஓம் சத்குருவே நமக ஆனந்தம் ஆனந்தகரம் பிரசன்னம் ஞானஸ்வரூபம் நிஜபோதரூபம் யோகீந்திரமீட்யம் பவரோகவைத்தியம் ஸ்ரீம் சத்குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரஸ்பரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ பராம்பியாய நமக ஓம் ஸ்ரீ பரல தேவதா ஜபவாசினி நமக ஓம் விஸ்வாமித்ரியே நமக ஓம் பர்கோ தேவி விஸ்வாமத்தியாம்பே நமக ஓம் தீமி ஈஸ்வராய நாமியாப்பே நமக ஓம் தீவனே அந்தமும் ஆதியுமில்லா அருட்பெரும் ஜோதிமாயே வந்திடாய் வந்திடாய் நீ வந்தங்கள் பூஜையேற்பாய் வந்தனை வந்தனை நீ வரதே வான்முகிலே அம்மா சிந்தனைகளித்தீங்கே சிறப்புடன் வீட்டிருப்பாய் உம்மை பவக்கடல் தாண்டச் செய்ய சந்தனம் ஏற்பாய்தாயே சண்டிகா சந்தரூபி கண்ணிமாயே அடியரை காக்க நீயே குங்குமம் ஏற்பாயம்மா குமரியே அமர வாழ்வே கொண்டு வந்தோம் அல்லல்கள் தீரவென்று மலர்களை ஏற்றியங்கள் மயக்கமும் தவிப்பாயம்மா பட்சமும் கொண்டு எங்கள் பவினை பறந்த அச்சதை ஏற்றிக்கொண்டு அல்புரே அமரதேவி வேம்பாகும் உலக வாழ்க்கை வேதனை தீரவென்று தாம்பூலம் ஏற்றியம்மை தயாபதி ஆதரிப்பார்
பனிரவி பட்டதைப் போல் பழந்திட துயரமெல்லாம் கண்ணீரை ஏற்றிக்கொண்டு கடைக்கண்ணால் பார்த்திடாயே. பாவங்கள் விலக்கி சுத்தம் பரிசுத்தமாக ஒன்று ரூபமும் ஏற்றுக்கொண்டு துயர்கள அல்வாயம்மா. அடங்கிட தாயே இந்த நெய்வேத்தியம் ஏற்றுக்கொள்வாய் நாயகி லோகமாதா. புறப்பு தனித்துயர் முத்திமேவ தீபமும் முடித ஏற்றி தியம்பரி அருள்வாயம்மா. அற்பமாம் ஜகத்து மாயை அழிந்தருள் ஞானமேவ கற்பூர ஜோதி ஏற்றி கனிவுடன் அருள்வாயம்மா. ஆதித்ய ரூபி போற்றி எம்மையே ஆதரித்து இருள்கட அருள்வாய் போற்றி. மும்மலம் அழிந்து ஞானம் முற்றிட விதிப்பாய் போற்றி. இம்மையில் இன்பமெல்லாம் இருந்திட செய்வாய் போற்றி. நமக ஓம் ஔஷத்தி நமக ஓம் மோதாயி நமக ஓம் மோதக்ரோதிவாதினி நமக ஓம் மௌரியை நமக ஓம் கேசரி நமக ஓம் பகவானாய் நமக ஓம் கட்பாங்கதாரிணி நமக ஓம் கியாதாயி நமக ஓம் கண்டாட்சனபதாயினி நமக ஓம் கண்டேந்திரகாய் நமக ஓம் கங்காய் நமக ஓம் கணஞ்சகோக ஓம் குணத்தை விபதாய் நமக ஓம் கந்தவி நமக ஓம் குருவியை நமக ஓம் கோத்திராய் நமக. என்ன போல சூழலாது இந்த ரெண்டாவது ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே சுவாகா இதம் குருவே இதன்னம. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே சுவாகா இதம் குருவே இதன்னம. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம்
तस्मै श्री गुरुवे स्वाहा इदं गुरुवे इदं नमः ॐ यं नं वं सिं श्री लोपामुद्रा स्मेर ॐ श्री अगस्त्यदेव्यो स्वाहा इदम् अगस्त्यदेव्यो इदं नमः ॐ यं नं वं सिं श्री लोपामुद्रा स्मेर ओम श्री अगस्त्यदेव्यो स्वाहा ज्ञानस्वरूपाय धीमहि तन्नो कन्नय्या योगीरमामृति प्रचोदयात् स्वाहा ओराय धीमहि तन्नो मुरुगेश मामृति प्रचोदयात् स्वाहा ओम नवगोल्गड अरुளாளாय विद्महे सर्वदोष निवृत्तिकर्ताय धीमहि तन्नो मुरुगेश मामृति प्रचोदयात् स्वाहा ओम शिवगुरुवाय विद्महे श्री गायत्री सहोवनि ओम शिवरुवाय विद्महे ज्ञानलिंगेश्वर प्रतिष्ठाय धीमहि तन्नो अरुट्सेल्वन मामृति प्रचोदयात् स्वाहा ओम शिवरुवाय विद्महे ज्ञानलिंगेश्वर प्रतिष्ठाय धीमहि तन्नो अरुट्सेल्वन मामृति प्रचोदयात् स्वाहा भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा इदं गायत्र्यै इदं नमः ஓம் மையவாயின்யை மகாலட்சுமியை காமாட்சியை காளிகாயை ஓம் ஹ்ரீம் தும் துர்காயை ஸ்வாகா இதம் துர்காயை இதன் நமம ஓம் மைஷவாயின்யை மகாலட்சுமியை காமாட்சியை காளிகாயை ஓம் ஹ்ரீம் தும் துர்காயை ஸ்வாகா ருத்ராய ஸ்வாகா இதம் ருத்ராய இதன் நமம ஓம் த்ரயம்பகம் ஜஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் ஊர்வாருகமிவ வந்தனான் மிருத்யோர் மூஷீய மாமுதாத் ஸ்வாகா இதம் ருத்திஞ்சயாய இதன் நமம ஓம் த்ரயம்பகம் ஜஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் ஊர்வாருகமிவ வந்தனான் மிருத்யோர் மூஷீய மாமுதாத் ஸ்வாகா இதம் ஓம் சடாதார நிலையாய சண்முகாய சரவண பவாய ஸ்வாகா இதம் சரவண பவாய இதன் நமம ஓம் சடாதார நிலையாய சண்முகாய ஓம் சரவண பவாய ஸ்வாகா இதம் சரவண பவாய இதன் நமம ஓம் சடாதார நிலையாய சண்முகாய ஓம் சரவண பவாவ ஸ்வாகா இதம் சரவண பவாய இதன் நமம ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரசோதயாத் ஸ்வாகா ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ சண்முக பிரசோதயாத் ஸ்வாகா ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ சண்முக பிரசோதயாத் ஸ்வாகா ஓம் ஆஞ்சனசுதாய வித்மகே வாயுபுத்திராய தீமகி தன்னோ மாருதி மகாவிஷ்ணவே இதன் நமம ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் ஸ்வாகா ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் ஸ்வாகா ஓம் கன்யா யோகி மாமர்ஜே ஸ்வாகா ஓம் ஸ்ரீ விஸ்வாமித்ர மாமர்ஜே ஸ்வாகா ஓம் ஸ்ரீ அருட்செல்வன் மாமர்ஜே ஸ்வாகா ஓம் பர்கல் மாமர்ஜே ஸ்வாகா ஓம் ஞானதேவி மாமர்ஜே ஸ்வாகா ஓம் சிவானந்த மாமர்ஜே ஸ்வாகா ஓம் ஜீவேஸ்பட் மாமர்ஜே ஸ்வாகா ஓம் ஸ்ரீ 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 சிவானி மாமர்ஜே ஸ்வாகா ஓம் அங்கேஷ் மாமர்ஜே ஸ்வாகா ஓம் நாடர் மாமர்ஜே ஸ்வாகா ஓம் அக்ஷி மாமர்ஜே ஸ்வாகா ஓம் பஜிஷ்ட மாமர்ஜே ஸ்வாகா ஓம் வியாச மாமர்ஜே ஸ்வாகா ஓம் பாணி மாமர்ஜே ஸ்வாகா ஓம் பிகை மாமர்ஜே ஸ்வாகா ஓம் ஸ்ரீ உலோகன் மாமர்ஜே ஸ்வாகா ஓம் போகன் மாமர்ஜே ஸ்வாகா ஓம் சிவாக்கிய மாமர்ஜே ஸ்வாகா ஓம் புண்ணாக்கி மாமர்ஜே ஸ்வாகா ஓம் கருவூலர் மாமர்ஜே ஸ்வாகா ஓம் வல்லப்பை சித்த மாமர்ஜே ஸ்வாகா ஓம் கமலமுனி மாமர்ஜே ஸ்வாகா ஓம் ராமதேவ மாமர்ஜே ஸ்வாகா ஓம் பாம்பாடி சித்த மாமர்ஜே ஸ்வாகா
ஓம் கோரக்கர் மாமதி சுவாகா, ஓம் ஞானேஸ்வர் மாமதி சுவாகா, ஓம் அடிவண்ணர் மாமதி சுவாகா, ஓம் முடைக்காடல் மாமதி சுவாகா, ஓம் காலாஞ்சிநாத மாமதி சுவாகா, ஓம் கொங்கல் மாமதி சுவாகா, ஓம் குதம்பட்டி மாமதி சுவாகா, ஓம் மத்தியமணி மாமதி சுவாகா, ஓம் புலஸ்தே மாமதி செட்டிலால் மாமதி சுவாகா, ஓம் ஜோக சுவாமி சுவாகா, ஓம் செல்லப்பா சுவாமி சுவாகா, ஓம் சித்தானக்குடி சித்திர சுவாகா. சொல்லுங்க நீங்கள். நடராச மாமணி சுவாக, ஓம் சொல்லுங்க. சன்னியாசியர் சுவாக, ஓம் அமரவான சுவாமிகள் சுவாக, ஓம் சாத்திரமா சுவாமி சுவாக, ஓம் குலசுவாமிகள் சுவாக, ஓம் கலைசுவாமி சுவாக, ஜெயண்ண சுவாமி சுவாக, அமரவான சுவாமி சுவாக, சத்குரு பரமாத்மன் விவேக் மாமதியே சுவாகா. பூர்ணாவதி கொண்டு எங்கே போடவோ படத்துக்கு போடும், இங்கே போடும், அவர் சிலைக்கு போடுவோம். சாரியம் மட்டும் வச்சுக்கோங்க. சாதியம் மட்டும் மேடம் ஐயா எடுத்துட்டு பட்டை வந்து விட்டு ஓம் மகாஜ்வாலாய வித்மகே அக்னிதேவாய தீமகி தன்னோ அக்னி பிரசோதயாத் சுவாகா. ஓம் அக்னி சுவாகா சிவமக்னே நமம. ஓம் அக்னி சுவாகா சிவமக்னே நமம. கட்டு கட்டுமா மடிக்கட்டான் சாமி மடிக்கூட அது ரொம்ப தெரியும். சாமி கேட்டு போ கட்டி எடுத்து பிளாக் செஞ்சால. ஓம் பூர்ணமதக பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாய சிஷ்யதே சுவாகா. இவ்வளவு எரிச்சாச்சு. அப்புறம் முக்கியமான இருக்க ओम वसो पवित्रे सहदारम वसो पवित्रे सहस्रदारम देवस्व सविता पुनाद वसो पवित्रेने सहदारने शुभ काम स्वाहा. நான் கட்டுரை மட்டும் கொஞ்சம் போடுங்க. குடிநலம் அன்பும் பண்பும் பொருநலம் பொறுமை ஈகை பொருந்திட செய்வாயம்மா. ஆயுடாரோக்கியம் வீரம் அதைந்திடா பக்தி அன்பு தேயுரா செல்வம் கீர்த்தி தேவியே அருள்வாயம்மா. ஜெய ஜெய ஓம் சக்தி ஓம் ஜெய ஜெய ஓம் சக்தி ஜெய ஜெய லலிதே ஜெய ஜெய வரதே ஜெய ஜெய காயத்ரி. ஓம் ஜெய ஜெய ஓம் சக்தி புவனேஸ்வரி உமை கௌரி மனோன்மணி புரந்தரி நிரந்தரியே அம்மம்மா புரந்தரி நிரந்தரியே பவதாரணி நாரணி பரிபூரணி பத்மினி பகவதினி. ஓம் ஜெய ஜெய ஓம் சக்தி கமலாசனி காமாட்சி மீனாட்சி காமேஸ்வரி காளி அம்மம்மா காமேஸ்வரி காளி
அமலே விமலே ராஜேஸ்வரி சதி ஆதிபராசக்தி ஓம் ஜெய ஜெய ஓம் சக்தி பிரம்மா விஷ்ணு சிவசக்தியின் வடிவே பிந்துநாதருவி அம்மம்மா பிந்துநாதருவி கர்ம வினைகளை போக்கியமக்கு கருணை புரிந்திடுவாய் ஓம் ஜெய ஜெய ஓம் சக்தி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி நீயே துணை புரிவாய் தாயே அம்மம்மா துணை புரிவாய் தாயே சொர்க்காதிகளும் உன்னருளாலே சொந்தமதாகிடுமே ஓம் ஜெய ஜெய ஓம் சக்தி அண்ட சராசர புவனம் அனைத்தும் ஆக்கியமைத்தளிப்பாய் அம்மம்மா ஆக்கியமைத்தளிப்பாய் கண்டவர் விண்டவர் யார் உன்னை எங்கள் கருத்தினில் உரைபவளே ஓம் ஜெய ஜெய ஓம் சக்தி அன்னையும் தந்தையும் பந்துவும் நீயே ஆருயிர் கூறு துணை நீ அம்மம்மா ஆருயிர் கூறு துணை நீ உன்னையை அன்றி எமக்கு உலகில் ஒரு கதி வேறுண்டோ ஓம் ஜெய ஜெய ஓம் சக்தி மாய மலத்தால் மனது மயங்கி மதிகட வாழும் எம்மை அம்மம்மா மதிகட வாழும் எம்மை தாயவளே நீ தயவு புரிந்து தந்திடு ஞானமதை ஓம் ஜெய ஜெய ஓம் சக்தி அங்கும் இங்கும் எங்கும் விளங்கும் ஆனந்த வாருதியே அம்மம்மா ஆனந்த வாருதியே மங்களம் 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 தாயே மங்களம் அருள்வாயே ஓம் ஜெய ஜெய ஓம் சக்தி அறியாமை இருளில் சிக்கி ஆடிடும் பேதையும் யாம் தெரியாமல் செய்யும் குற்றம் தேவியே பொறுப்பாயம்மா மந்திரம் சடங்கு வேள்வி மதிப்புறு உபசாரங்கள் வந்தனை துதிகள் ஞானம் பரத்தின ஜபமும் தியானம் இந்தவார் செய்த பூஜை இருந்திடம் பிழைகளெல்லாம் சிந்தையிற் கொள்ளாதேத்து சீர்வரே அருள்வாயம்மா விஷ்ணுமாயே பகவதி பிரம்மவி ஒளிந்தன துன்பமெல்லாம் ஓடின பகைமையெல்லாம் கழிந்தன வினைகள் எல்லாம் காய்ந்தன பாவமெல்லாம் இன்பமும் சுகமும் பேரும் இருந்திடும் பாக்கியங்கள் நன்மையும் நல்ல கீர்த்தி நல்கிடும் அருளும் ஞானம் நாடிய பொருள் கைகூடும் நலிவலாம் அகன்று ஓடும் தேடிய தவத்தின் சித்தி தெரிந்திடும் வாழ்க்கை மீதில் நீ ஆசைப்பட்டா கொஞ்சம் கொண்டு ஊற்ற ஆ இல்லை அது எல்லாம் சரி அந்த பக்கத்துக்கு போ அங்கே
பின்னுக்கு வாடா. சரி